Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும் ஆன்மீக கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் புண்ணியம் ஃபவுண்டேஷன். கோ-பிரசன்டட் பை கொளத்தூர் பாபு கேட்டரிங். ரொம்ப கஷ்டம் வந்தா கூட டக்குன்னு போய் யார்கிட்டயும் போய் உதவி கேட்டுற மாட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதனா ஒன்று வந்துடும், வழி வந்துடும். அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கோவிலுக்கு போய் உட்காந்துடுவேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, முருகர் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு. அவர் சோதிக்கல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இவளுக்கு நிறைய நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு இவ தகுதியாக இருப்பாளா, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுப்பாரு. திருத்தணி ஆகட்டும், எங்கே போகிறதாகட்டும், என்னை விட வயசில் ரொம்ப மூத்தவங்க, அவங்க டக்குன்னு வந்து உங்கள் கையால் திருநீர் வச்சு விடுங்க, நீங்கள் எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறது நீ நினைக்கிறியா? எதுவுமே உனக்கு கிடையாது. நீ அந்த முருகான்னு சொல்லிட்டு உச்சரிச்சல்ல, சிலுக்குது உண்மையிலே. நீங்க முருகன் கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. யோசிக்கவே யோசிக்காதுங்க, நேரம் வள்ளி கிட்ட போயிடுங்க. வள்ளியோட கடைக்கண் பார்வை வந்து வேலுக்கு சமம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த கலியுகத்தில் தர்மம் புண்ணியம் சேர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வழியை தான் நான் சொல்ல போறேன். கண் பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், ஆட்டிசம் குறைபாடு உடையோர், இந்த எல்லா குழந்தைங்களுமே தெய்வ குழந்தைகள் சொல்லுங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். நன்றி. வாழ்க்கை யாரை எங்கு எப்படி புரட்டி போடும் என்பதே தெரியாது. அறியாமையும் அறிதலுமாய் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியலுக்கான வெளிச்சம் ஆன்மீக நம்பிக்கையிலும் அதை பின்பற்றுவதிலுமே தான் அடங்கி இருக்கிறது என்னும் வாழ்வியல் சூட்சமத்தை உணர்ந்தவர் இவர். நடிகை என்பதை விட முருக அடிமை என்று சொல்வதிலே அதிக ஆனந்தம் படக்கூடிய ஆன்மீக அழகி. பார்க்கும் இடம், பழகும் மனிதர்கள் என எல்லோரிடமும் அன்போடு சேர்த்து முருகன் அருளையும் வாரி கொடுக்கும் வாடா மல்லி. உடல், பொருள், ஆவி அனைத்துமே முருகனுக்கு அர்ப்பணம் என்பதை சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சிந்தை முழுதும் அந்த சிங்கார வேலையை உச்சரித்துக் கொண்டிருக்கிற திருத்தணி முருகனின் திருப்புதல்வி செல்வி காதல் சரண்யாவை பிஹைண்ட் பக்தி இவ்விழாவிற்கு வரவேற்று மகிழ்கிறது. உங்க முன்னாடி சரண்யா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி. பிஹைண்ட் பக்தியினுடைய நானும் ஆன்மீகமும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்கு என்னன்னா, நீங்க இதுல இந்த திருத்தணியின் புதல்வின்னு போட்டிருந்தீங்கல்ல, மகா ஆனந்தம். அதாவது ஒவ்வொரு பக்தனும் தேடி 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 இறையருளை பெறுறதுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல முருகரே தேடி உங்களை கொண்டு வந்து மீண்டும் எங்க கிட்ட சரியான அடையாளத்தோடு ஒப்படைச்சிருக்காருன்னு நான் வந்து நம்புறேன். இன்னொரு சூட்சமும் எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தில் இருக்கீங்க இல்லையா? அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ வலிகள் இருக்குன்றதையும் உணர்ந்த நபர் நானும் கூட. அந்த வலிகள் தான் இந்த அளவுக்கு நம்மளை வந்து சிரிக்க வைக்குது. நான் தான் வழியில் இருக்கேன், நீங்களாவது என் புன்னகையை பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு எப்பவுமே ஹாய் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மயில் வாகன தலைவன் என்னுடைய புதல்வியை இங்கே வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. எப்படி ஆரம்பிச்சது இந்த பக்தியினுடைய பயணம் உங்கள் வாழ்க்கையில்? சின்ன வயசுலேருந்து வடபழனியில் தாங்க இருக்கேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோடம்பாக்கம் வடபழனி ஒட்டி தான். அதனால் முருகர் கோவிலுக்கு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா 3 கோவிலுக்கு தான் போவாங்க. ஒன்று வடபழனி, ஒன்று திருவேற்காடு, அப்புறம் பெரியபாளையத்தம்மன். இந்த 3 கோவிலுக்கு போவாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா மசூதிக்கு போய் மந்திரிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவை சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் என்ன மதம்னு எனக்கே கரெக்டாக தெரியாது. நம்ம என்ன மதத்தில் இருக்கோம், எது நம்பிக்கையா இருக்கோ அதை வழிபடணும் தெரியாது. வடபழனிக்கு வாரம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை அப்படி கூட்டிட்டு போயிட்டு சரவணா பவன்ல சாப்பிட வச்சிருவாங்க. சின்ன வயசுலலாம் வந்து சாமி மேல பக்தியான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி தான். இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி வேண்டுதல் தான். மழை பெய்யணும், அந்த மாதிரி வேண்டுதல் தான். ஆனா ஒரு நாளுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனா பழிச்சது கிடையாது கடவுளை. சின்ன வயசுல இருந்தே வந்து
இப்போது நிறைய பேர் வந்து சாமியோட படங்கள்லாம் தூக்கி போட்டு பழிப்பாங்க. ஆமா. என் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஏன் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஃபேமிலி இருந்தது கிடையாது, இவங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு காமிச்சது கிடையாது. ஏன்னா அப்பா இல்லாமல் வளர்ந்ததுனால எனக்கு அந்த உறவு முறையே இல்லை. ஆனால் அப்பத்துலேருந்து ஒரு நாள் கூட ஏன் என் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு இருந்த ஒரே சொந்தம் வந்து குட்டி வயசுலேருந்தே ஒரு நம்பிக்கை என்னன்னா கடவுள் தான். அது முருகர் தான். முருகர் எல்லா தெய்வமும் குட்டி வயசுல வந்து எல்லா தெய்வமும் சரி சமம். ஸோ அம்மா உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த ஒரு சம்பிரதாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதையுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு என்ன விஷயங்கள்லாம் அம்மா உங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பக்தியில்? அப்போ வந்து இந்த வாசுகி தாய்க்கு வந்து நம்ம நாகத்துக்கு அதாவது சர்பத்துக்கு வந்து விளக்கேற்றுவோம். அப்புறம் முட்டை வைக்கிறது அந்த வழிபாடெல்லாம் இருந்திருக்கு. அரச மரத்துல வந்து வைப்போம். ஆனா நான் இப்போ முட்டையெல்லாம் வச்சு வழிபாடலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த வாசுகியோட வழிபாடு இப்போ வரைக்கும் தொடர்றேன். எதற்காக அந்த வழிபாடு? அப்போ வந்து கருமாரி அம்மனுக்கு வந்து கருநாகம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களோட காலடியில கருநாகம் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கருமாரி அம்மனுக்கு போனீங்கனாலே நாக வழிபாடுன்றது வந்து தொடர்ச்சியா இருக்கும். அதனால அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதோட வழிபாடு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாராலையுமே வந்து தொடர முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்கு வந்து சின்ன விஷயம்னா கூட இப்பவும் இந்த நிமிஷமும் நான் போயிட்டு உடனே வந்து வாசுகிக்கு ஒரு விளக்கேத்திடுவேன். மஞ்சள்ல வந்து அவங்களோட உருவம் வரைஞ்சு வைப்பேன். அந்த வழிபாடு இப்பவும் எனக்கு இருக்கு. ஆனா நான் 2016 நடிக்கலைங்க. ஏன்னா உடல் குறைபாடு இருந்தது எனக்கு. ஹைப்போதைராய்டிசம் வந்ததுனால உங்களுக்கே தெரியும், சினிமாவில் நம்ம நடிக்க வந்துட்டோம்னா குண்டாயிட்டனால என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டேன். ஒரு 5-6 வருஷம் நடிக்கலை. 2019 எதிர்ச்சியாக யோகி பாபு சார் சொல்லி தான் வந்து என்கிட்ட சொல்லலை, ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. நான் திருத்தணிக்கு போய் என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் திருத்தணிக்கே போனேன். ஆனா உங்க முன்னாடி இப்படி வந்து கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நிச்சயமா திருத்தணியில் உதித்தறிலும் ஒருத்தன் மலை இல்லையா? அவரை அந்த சந்தித்த தருணம், அந்த விழியோடு விழி பார்த்த மொழி, அந்த மாற்றம், அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். முதல் டைம் போகும்போது என் கையில் இந்த காசே ஒரு 750 ரூபாய் 800 ரூபாய் தான் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனேன், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். நான் நைட்டு வீட்டுக்கு வந்து சேரும் போதே ஒரு 2-2:30 மணி இருக்கும். காலையில் கிளம்பிட்டேன், பல கஷ்டத்தோடு கிளம்புனேன். ஆனால் பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வேற எங்கேயோலாம் கிளம்பல, கோவிலுக்கு தான். யார் வீட்டுக்கும் போகல, கோவில் தான். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட்னா, ரொம்ப கஷ்டம் வந்தால் கூட யார் வீட்டு படியெல்லாம் மிதிக்கலாம் மாட்டேன். அது எனக்குள்ள ஒரு வைராகியம். ரொம்ப கஷ்டம் வந்தா கூட டக்குன்னு போய் யார்கிட்டயும் போய் உதவி கேட்டுற மாட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், வழி வரும், எதனா ஒன்று வந்துடும், வழி வந்துடும். அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கோவிலுக்கு போய் உட்காந்துடுவேன். அதனால அப்படிதான் போனேன். அவ்வளோ கூட்டத்துல முருகரை பார்த்தோமா பார்க்கலையானே டவுட்லயே வெளியில வந்தேன் நான். முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் சரியா பார்க்க கூட முடியல. ஆமா, ஏன்னா தங்க கவசத்துல இருந்தாரு. நான் பார்த்துட்டேனா, நான் பார்க்கலையா அப்படின்னு. ஆனா முருகர் என்ன பார்த்துட்டாரு. அததான் நானும் சொல்லுவேன், இவ்வளவு கூட்டமா இருக்கு, சாமி சரியா தெரியல, சாமி உன்னை பார்த்துட்டாரு, கவலைப்படாத கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய. அவர் என்ன பார்த்துட்டாரு. நான் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, முருகர் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு. அவர் சோதிக்கல மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, இவளுக்கு நிறைய நம்ம பண்ண போறோம், நிறைய கொடுக்க போறோம், இவனும் நம்ம வந்து நிறைய செய்ய போறோம். அதுக்கு இவ தகுதியா இருப்பாளா, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் நீங்க அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த ஜாதகத்தெல்லாம் தாண்டி எல்லாத்தையுமே தாண்டி அவரோட குழந்தையாயிடுவீங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு என்ன ஒரு வியப்பு என்ன அப்படின்னா, ஒரு திரை உலகில் இருக்கக்கூடியவங்க நல்லா வளர்ந்து பேராண்மை படத்துல எல்லாம் எவ்வளவு பெயர், திடீர்னு அவங்கள காணோம், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் மீண்டெழக்கூடியது வேறு ஒரு துறை,
அது வந்து ஆன்மீக ரீதியாக பக்தி ரீதியாக உங்கள் வாழ்க்கையவே காட்டக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கு அப்படின்னும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு வியப்பான விஷயம் இல்லையா? எனக்கு என்னென்னா, முதல்ல முருகர் பற்றி பேசும்போது என்னடா ரொம்ப ஒரு 45 வயசு 50 வயசில் தான் கடவுளை பற்றி பேசுவாங்க, நம்மளுக்கு 30 தான் இருக்கும், அதுக்குள்ளேயே இப்படி பேச வச்சிட்டாரு அப்படியே ஃபஸ்ட்டு யோசித்தேன். நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குமா, நம்ம பேசினா கேட்பாங்களா, இப்படிலாம் வேற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டு பொண்ணாக பார்க்க ஆரம்பித்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் திருத்தணி ஆகட்டும், எங்கே போகிறதாகட்டும், என்னை விட வயசில் ரொம்ப மூத்தவங்க, அவங்க டக்குன்னு வந்து உங்கள் கையால் திருநீர் வச்சு விடுங்க, நீங்கள் எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, திடீர்னு காலில் விழுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை இருக்காங்க, நான் அம்மா அம்மான்னு ரொம்ப பாசமாக பேசுவேன், அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறது நீ நினைக்கிறியா? எதுவுமே உனக்கு கிடையாது, நீ அந்த முருகான்னு சொல்லிட்டு உச்சரிச்சல்ல, சிலுக்குது உண்மையிலே, அந்த வார்த்தைக்கு கிடைச்சது. அதனால இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் வந்து உனக்கு சொந்தம்லாம் எடுத்துக்காத. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா உன்னை முதன்மையாக்குறாரு. என் குழந்தை அனுபவிச்சுக்கிட்டோம், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பா, அவளுக்கு வந்து அதெல்லாம் போய் சேரட்டும் அப்படின்னு அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு முதன்மை தன்மை இருக்குல்ல, அது வந்து எனக்கு எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ ஸ்டில் ஒரு காலகட்டம் வரும்போது எங்கள் அம்மா கூட என் கூட இல்லை, நான் வந்து தனியாக தான் இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையுமே இப்போ இந்த நிமிஷம் சரண்யாவா நீங்கள் டக்குன்னு யாரும் வந்து விட்டு கொடுத்து பேசிட முடியாது என்ன. அவர் வந்து அந்த பொசிஷனில் என்னை வச்சில்ல. ஒரு காலகட்டத்தில் நான் யோசிச்சிருக்கேன், நான் சொல்கிறது ஒரு 6 வருஷம் முன்னாடிலாம் நம்ம இதே கண்ணால் நின்றுட்டு எவ்வளோ நாள் பேசியிருக்கேன். அப்போ வந்து இதை விட குண்டா இருப்பேன். ஹைப்போதைராய்டு இருக்கும் போது நிறைய இந்த நம்ம சருமம்லாம் மாறி இருக்கும். கண்ணால் நின்றுட்டு நிறைய நாள் பேசுவேன். நம்மலாம் பேசினா திருப்பி மைக்கில் யானா கேட்பாங்களா, மைக்கில் பேசினா யானா கேட்பாங்களா, திருப்பி யானாச்சும் வந்து பேட்டிலாம் எடுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டி கொடுக்கறதுக்கு நம்ம தான் டைம் வந்து ஒதுக்கணும். 2வது, முருகரை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் கொடுக்குற வாழ்க்கை இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க தான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். இப்போ முருகரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கும் பிடிச்சிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன மெத்தட், என்ன டெக்னிக் பயன்படுத்துகிறீங்க, அதையே எல்லா மக்களும் பயன்படுத்தலாமா, இல்லை இதில் டெக்னிக்குன்னு ஏதாவது இருக்கா, இல்லை உள்ளார்ந்து ஏதேனும் விஷயங்கள் இருக்கா, இதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பயங்கர கோவம் வருவங்க, செம்ம ஷார்ட் டெம்பர், டக்குன்னு எது தெரிஞ்சு பேசிடுவேன், யார் என்னென்னலாம் பார்த்துட மாட்டேன். ஆனால் அதே சமயம் கொடுக்குற குணமும் நல்லாவே இருக்கும். 2 குணமும் என்கிட்ட உண்டு. ஆனால் என்னென்னா, யார் மேலாம் கோவப்பட்டுட்டா கூட கொஞ்சம் நேரம் கழித்து சமாதானம் பண்ணுறாலும் நானாக தான் இருப்பேன். திருத்திக்கிற குணமும் உண்டு. உங்களுக்கு எப்போ வந்து இந்த குணம், திருத்திக்கிற குணம் இருக்கோ, மன்னிப்பு கேட்குற குணம் இருக்கோ, கொடுக்குற குணமும் இருக்கோ, முருகன் உங்ககிட்ட இருந்துருவார். நீங்கள் வந்து ஸ்லோகம் சொல்லணும், நீங்கள் வந்து டெய்லியும் கோவிலுக்கு போகணுன்னுலாம் இல்லை. அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னா, சக மனுஷனை நீ உட்கார்றியா அவனையும் உட்காரவே, நீ என்ன இடத்துல சாப்பிட்றியா அதே இடத்துலையும் அவனுக்கும் சாப்பிடவே, நீ எங்கே போறியோ உனக்கு என்ன மாலை கிடைக்குதோ அதே மாலையை அவனுக்கும் கொடுக்கவே. அவர் வந்து அதை தான் பார்ப்பார். இன்னொன்று, எனக்கு நிறைய பொருள் கிடைக்கும், மோஸ்ட்டாக அதை நான் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. திடீர்னு ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு யாருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்துடுவேன், யோசிக்க மாட்டேன். அப்புறம் இந்த உடுத்துகிற உடுப்பும் அப்படி தான், ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுவேன், நல்லா இருக்கும் போதே எல்லாருக்கும் கொடுத்துருவேன். கரெக்ட், மிக சரியா சொன்னீங்க. சோஷியல் மீடியா மூலமாக தான் நீங்கள் திரும்பவும் மக்களிடம் வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா. அந்த சோஷியல் மீடியா மூலமாக முருகரை பற்றி பேசின பிறகு தான் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிது. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்கு வெளிச்சம் கிடைச்ச பிறகு திருப்பி அவங்களுடைய ட்ராக்கை அப்படியே வேறு திசையில் மாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் கூட மாற்றாமல்
முழுக்க முழுக்க முருகனுக்காகவே அர்ப்பணம் பண்ணப்பட்ட மாதிரி உங்களுடைய பேஜ் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? இதில் ஒரு சில நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சில நாட்களை பற்றிலாம் சொல்கிறீங்க. இந்த ரிசர்ச்சஸ்லாம் எப்படி எடுத்தீங்க நீங்கள்? இது எதுவுமே பிளான்டு கிடையாதுங்க. எனக்குமே வந்து திருப்பி சில நாளில் தோணும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து திருப்பி நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் ஏனோ எனக்குமே இப்போ ஒரு 3 மாசமா ஒரு கன்ஃபியூஷன் தான். நடிக்க போகணுமா வேண்டாமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவரு காமிக்கிற ரூட்டெல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. அதனால இப்போ என்னன்னா ரொம்ப போட்டு யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரியான மேடையெல்லாம் ஆன்மீகம் சார்ந்து அதை பேச்சாளர்கள் பேச வேண்டியது. நான் வந்து தத்துக்குட்டி தான். ஆமாம், தத்துக்குட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, முருகனுடைய செல்லக்குட்டின்றதுனால இங்க வந்திருக்கீங்க. ஆனா இங்க வந்து பேசுறேன்னா இது அடுத்தது எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கும்னு எனக்கு தெரியல. ஆனா திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கந்தர் அனுபூதியை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வேல்மாறல் ஃபுல்லா படிச்சுட்டேன். வேல் விருத்தம் அடுத்தது படிக்கலான்னு இருக்கேன். அதனால நான் யோசிப்பேன். அப்புறம் முருகர் வந்து ஸ்தலம் இருக்குல்ல, அந்த சிலதெல்லாம் தெரியாத ஸ்தலம்லாம் இருக்கும், அதெல்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா சில நேரத்துல யோசிப்பேன், ஒருவேளை ஔவையாரா போயிடுவோமோ. உங்களுடைய அகத்தை தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை அறியாமலே அது அப்படியே கிளென்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லலாம். இவ்வளவு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது சித்ரா அக்கான்னு ஒருத்தவங்க சமீபமா சந்திச்சு பூ விற்கிறவங்கன்னு நினைக்கிறேன், மாற்றுத்திறனாளியை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மனசுக்கான அந்த திருப்தி அப்படின்றது எப்படி இருக்கு? மற்றவர்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது, அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறது, அவங்களுக்கு உதவுறது, இல்லை இறையருளை அவங்களுக்கு பெற்றுத்தர்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆத்ம திருப்தியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தான் சந்தோஷங்க எனக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போனால் என் முகத்தை நான் பார்க்கணும். இப்போது ஒருத்தருக்கு அமைஞ்ச மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்காது இல்லை. சில பேருக்கு வீட்டுக்கு போனோடனே ஒரு பெரிய குடும்பம் இருக்கும், நிறைய ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சக மனுஷனை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம். எனக்கு இதெல்லாம் தான் சந்தோஷம். அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டேனான்னு பார்ப்பேன். எனக்குன்னு நிறைய அழுகைகள் இருக்குது. ஆனால் அதை நான் குறையாக எப்போவுமே சொல்லவும் மாட்டேன். அதை ஐயங்கிட்டையும் போய் கேட்கவும் மாட்டேன். ஏன் எனக்கு அம்மா இல்லை, ஏன் எனக்கு அப்பா இல்லை, ஏன் வந்து எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப குறையாலாம் கேட்கவும் இல்லை, கேட்டதும் கிடையாது. இப்போ கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஔவையாரா அவனை, அது ஔவையாருன்றது பெரிய விஷயம், பெரிய ஞானம் அது. ஆனால் சில டைம் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், நீங்கள் என்ன எதனா ஔவையாருக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களா? நான் அவருக்கு எப்பவுமே பேசுறது உண்டு. அப்போ நான் அதுக்கான தகுதியான ஆள் நான் கிடையாது, ஆனால் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு பேசுவேன். ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அவர் இருக்காருன்னு மட்டும் தெரியும். என்னன்னா போகும்போதும் சொல்லிட்டு போயிடுறது உண்டு, நான் போயிட்டு வரேங்க ஐயா, நான் இந்த மாதிரி வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு முருகரிடம். ஆமாம், ஏன்னா என்னோட குருநாதர் ஃபோட்டோவும் இருக்கும், அவருதும் இருக்கும். நம்ம வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டேன்னா அது யோசனையாகவே இருக்கும், சொல்லலை அப்படின்னு. அதனால் கதவுலேயே அவரோட ஃபோட்டோ ஒன்று மாட்டி வச்சுட்டேன். ஏன்னா எங்கே பரபரப்பில் சொல்லாமல் வந்து போகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு மறந்துட்டேன்னா கூட நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு. உள்ளே வந்துட்டேன்னா அட்டண்டன்ஸ் போட்டுடணும், நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவருக்கு விளக்கேற்றுறதுலேருந்து எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்கு. ஆனால் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கறதுலன்னா என்னன்னா, உனக்கு நான் நிறைய செய்வேன், நீ மற்றவங்களுக்கு எப்பவுமே செஞ்சுட்டே இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீ கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கோ போதும் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ வைகாசி பிறந்ததுன்னா வைகாசி விசாகம் வரும். ஸோ இந்த வைகாசி விசாகத்தினுடைய பெருமைகள், சிறப்புகள், இதை எப்படி வழிபடலான்னு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்கன்னு நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். விசாகம் வந்து நம்ம முருகருக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. விசாகத்தில் எது நீங்கள் செஞ்சாலுமே அவருக்கு வந்து நீங்கள், அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விசாகத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலுமே தொட்டதெல்லாம் துலங்கும். அதனால் நீங்கள் எந்த முருகர் கோவிலுக்கு நீங்கள் போனாலுமே, இப்போ நீங்கள் அன்னைக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு மற்றவங்களுக்கு பூவாய், அதாவது நீங்கள் புஷ்பம் வந்து முருகருக்கு வாங்கி கொடுத்துடுங்க, ஆனால் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு பூ வாங்கி கொடுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்கும், அதையும் அந்த கோரிக்கையை சொல்லிட்டு மற்றவங்களோட கோரிக்கையும் நிறைவேறணும்
அப்படின்னு வேண்டிட்டு வந்து பாருங்க. ஓ, நமக்காக மட்டும் இல்லாம இங்க வந்து வேண்டவங்க எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்து பாருங்க. அந்த வைகாசி விசாகம்ல அதை நீங்க செஞ்சீங்கனாலே அவர் வந்து என்ன நம்ம குழந்தை அவளுக்கு மட்டும் வேண்டலையே, எல்லாருக்கும் தானே கேட்குறா. அப்போ முதல்ல அவளோட வேண்டுதலை நம்ம பார்ப்போம். என் குழந்தை வந்து எல்லாருக்காகவும் சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து அவர் எப்பவுமே எப்படி திங்க் பண்ணுவார்னா, அவ வரா உட்கார்றா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ல, அப்ப இவளுக்காக யார் பண்ணுவா? சரி, நம்ம தானே பண்ணணும். இவளுக்கு இவ பாட்டு என்ன, இவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறா. முதல்ல நான் இருக்கேன் உனக்கு. நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன இவ என்ன இப்போ படத்துலயுமே நடிக்கல, இருக்கு பொருளாதாரம் இருக்கிறது இருக்கு, ஆனா பெரிய விஐபிலாம் கிடையாது. வந்தோன்னா ஆனா கேட்ல இப்படி போறா வரா அப்படிலாம் சொல்லுவாங்க. திருத்தணிலாம் சுத்தம் போது இது நடக்கும். அப்போ நான் மனசுல நினைச்சுப்பேன், என்ன அவரு தானே பார்த்துக்க முடியும், வேற யாரு பார்த்துக்க முடியும் அப்படின்னு. அதனால அவரு உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அந்த தூய்மையான அன்பு தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு 10 பேருக்கு கொடுத்து உதவுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு உண்மையா செஞ்சுட்டு போயிடுங்க, எதிர்பார்ப்பு இல்லாம. ஏன்னா இப்ப இங்க வந்தவங்க எல்லாம் நிறைய பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் வேணும். ஆனா இதெல்லாம் இந்த பொருளாதாரமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க, எதிர்பார்ப்பே இல்லாம வாங்கி கொடுத்துருங்க, அவரு உள்ளம் கொழுந்துருவாரு. விசாகத்துக்கு வீட்டில் வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு முறைகளை பின்பற்றுவீங்க? நான் எப்பவுமே வந்து திணைமாவு விளக்கு வந்து சொல்லுவேங்க. அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நானுமே அது வழிபாட்டில் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த காலத்துல நான் சொல்றது இப்போ கிடையாது, நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துல வள்ளிக்கு வந்து இது எத்தனை பேருக்கு சூட்சுமமா தெரியும்னு தெரியல, நீங்க முருகன் கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் கேக்குறீங்க, அப்பா நான் வந்து நிறைய வேலைக்கெல்லாம் போறேன், எனக்கு இன்னும் இது நல்லா முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 1 மாசம் ஆகுது, ஒரு 2 மாசம் ஆகுது, அது வந்து ஒரு இந்த சைடு போட்டு தூக்கி அப்படி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷனை. யோசிக்கவே யோசிக்காதுங்க, நேரா வள்ளி கிட்ட போயிடுங்க. வள்ளியோட கடைக்கண் பார்வை வந்து வேலுக்கு சமம். அவங்களோட கடைக்கண் பார்வை வந்து அவ்வளவு கூர்மையானது. வள்ளிக்கு நிகர, அதாவது வந்து முருகனும் வள்ளியும் சமம். அந்த கண் வந்து நான் சொல்றேன். அதனால வள்ளி தாய் கிட்ட போயிட்டு, திருத்தணியில சொல்றீங்க, சிறுவாபுரி எல்லா ஸ்தலத்திலையும் சொல்றேன் வள்ளி தாய். அதுக்கு வந்து தெய்வானை அம்மாவை பத்தி கேட்க அந்த அம்மா கோச்சிக்க போறாங்க. ஆனா தெய்வானை அம்மாய் வந்து இந்திரன் அவங்க வந்து கொடுத்தாங்க, அவரோட பெண் வந்து கொடுத்தாரு, கொடுத்து கட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. வள்ளி தாய் வந்து ரொம்ப வருஷம் தவம் இருந்து இவரு போய் காதலிச்சு கட்டிக்கிட்டாரு இல்லையா? ஆமா, அதனால வந்து தனி பாசம் வள்ளி மேல. அதனால எந்த மந்திரம் எடுத்தாலும் வள்ளிக்குன்னு சொல்லிட்டு, வள்ளித்தாய்க்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு மந்திரங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு எதனா ஒண்ணு நடக்கலையா, நான் பண்றதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா. வள்ளி, அதுக்காக தான் வள்ளி குறவஞ்சி அப்படின்னு தனியாவே வச்சிருக்காங்க போல இருக்கு. திருவிழாக்கள் எல்லாம் அந்த வள்ளி பாட்டு எல்லாமே நடக்கும்ன்றது, அந்த சூட்சமத்தை உடைச்சிட்டீங்க. நான் நேரா போயிட்டு வள்ளி கிட்ட போயிட்டு, மாமா இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குமா, நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்டா இருக்கும். உடனே முருகர் அங்க இருந்து போய் சொல்லிட்டாலே இவ கம்ப்ளைண்ட் இவ்வளவு பெருசா ரைஸ் பண்றாளே இவ நம்பிக்கிட்டே இதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு இருக்கும். நீங்க வள்ளி கிட்ட மட்டும் போயிட்டு தேனும் திணைமாவும், அந்த நீங்க உங்களோட சேனல்லையும் இருக்கும், மற்ற யூடியூப்லயும் நீங்க பாத்துக்கலாம். தேனும் திணைமாவும் விளக்க வந்து நான் ஏத்த போறேம்மா, உங்களோட அன்புக்குரிய கணவனுக்கு நான் ஏத்த போறேன், அதனால நீங்க வைகாசி விசாகத்திலிருந்து நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு மட்டும் வந்துட்டு அதை செய்யவும் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து நீங்க எல்லாருக்கும் விநியோகமும் பண்ணலாம்.
அது வேஸ்ட் ஆகாது. அப்புறம் உயிருள்ள நம்ம பட்சிகளுக்கும் கொடுக்கலாம், மாட்டுக்கும் வந்து கொடுக்கலாம். நீங்கள் நெய் விட்டும் ஏற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. வள்ளித்தாய் கிட்ட சொல்லிட்டு செஞ்சிடுங்க. முருகன் வந்து அடுத்த நொடி உங்களது தான் முதல்ல செய்வார்.